இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். முறையீடு இருந்தால் அவங்க ஒரு கமிஷன் போட்டு பார்த்துக்கட்டும். எல்லா மாநிலத்துக்கும் 100 நாள் வேலை கொடுக்குறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கட்டும். இன்றைக்கு இந்தியாவிலேயே 100 நாள் வேலை திட்டத்தை மிகச் சிறப்பாக செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்காக பாராட்டு பரிசுகளை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த வேலைவாய்ப்பை 100 நாள் வேலைவாய்ப்பை தினசரி காலையிலே அங்கே வருகை பதிவோடு இன்றைக்கு செய்து நடத்தி கொண்டு வேலை வாங்குகிற அரசு தமிழ்நாடு அரசு. பல்வேறு திட்டங்கள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. அதை யார் வேண்டுமென்றாலும் வந்து பார்த்து கொள்ளட்டும். வேலை பார்த்து அவர்களுடைய 5 மாத சம்பளத்தை நீங்கள் அனாவசியமாக வைத்துக் கொள்ளாதீர்கள், தாருங்கள் என்று தான் கேட்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள சதவீதத்தின்படி தான் மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. இது திட்டமிட்டு திமுக இதை பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி. அதான் இப்போ உள்ள மறுசதவீதப்படி நடத்துவோம், தென் மாநிலங்கள் சீட்டு குறையாது அப்படி என்று சொல்லுகிற உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களில் சீட்டு கூடாது என்று உறுதிமொழி தர தயாரா? நீங்கள் எல்லாம் பத்திரிக்கையாளர் கேளுங்க, எங்களுக்கு குறையாதுன்னு சொல்கிறீங்களே, அங்கே கூடாதுன்னு சொல்ல தயாரா? அங்கே தொகுதிகள் நிச்சயமாக கூடும் என்கின்ற பயத்திலே தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இன்றைக்கு எல்லா கட்சியும் எங்களுக்கு திமுக போட்டின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று மட்டும் உறுதி, களத்தில் திமுக மட்டும் இருக்கிறது. வக்ஃப் வாரியத்தில் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், வக்ஃப் சொத்து என்பது அல்லாஹ்வோட சொத்து. அது யாருக்கும் சொந்தம் இல்லை. அதை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது, யாரும் அபகரிக்கவும் முடியாது. என்ன, அது ஒரு தடவை வக்ஃப் என்று சொன்னால் வாயாலே சொன்னாலே போதும். அது எழுதப்படாத சட்டம், அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க தான் இன்றைக்கி வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கி ஒரு லிமிட்டேஷன் ஆக்ட் கிடையாது வக்ஃப் சட்டத்துக்கு. ஆனால் அந்த லிமிட்டேஷன் ஆக்டை கொண்டு வந்து அதன் மூலமாக வக்ஃபுக்கு சொந்தமான சொத்துக்களை யாரும் கேள்வி கேட்பாடில்லாத சொத்துக்கள் என்று சொல்லி அபகரிப்பதற்கு பார்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த சட்டம் என்பது. பொருளாதார ரீதியிலே இஸ்லாமிய சகோதரர்களை கஷ்டப்படுத்த வேண்டும், மன கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த சட்ட வக்ஃப் திருத்த மசோதா. அந்த மசோதா இந்த சட்டம் ஆகலை, மசோதா. சார், உங்க விளக்க உரையில குஜராத்தில் வெளிநாட்டு மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. வெளிநாட்டு மதுபானங்கள் சொல்ல, மதுபானங்கள் உள்நாட்டு தயாராகும் வெளிநாட்டு மதுபானங்கள் அதிக தயாரின்னு சொல்லிங்க. தமிழக அரசு மீது டாஸ்மாக் கொள்முதல்ல முறைகேடுன்னு சொல்லி இடி வழக்கு விசாரணையை தொடங்கி இருக்கிற மடைமாற்றம் செய்வதற்காக இப்ப குஜராத்தில் அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை, ஏன்னா எங்களை பொறுத்தவரை இடி 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சு, எந்த விதமான அறிக்கையும் தாக்கல் செய்யலை. அறிக்கை தயார் பண்ணிக்கிட்டு வேணும்னா இனிமேல் பொய்யா போடலாம், அது நீதிமன்றத்தில் நிற்காது. எப்படியெல்லாம் பொய்யா ஒரு அறிக்கை தோன்றலாம்ங்கிறத வேணால் ஆலோசித்து கொண்டு இருக்கலாம், ரூம் போட்டு சிந்திக்கலாம். அதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் கரெக்டாக இருக்கோம், அதில் எந்த பயமும் கிடையாது. குஜராத்தில் அங்கே இருக்கவங்க போராடுறதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மீனா பட்டேலுங்கிறவங்க ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அங்கே அதிக விலைக்கு 10 மடங்கு அதிக விலைக்கு விற்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சுமத்தி இருக்கிறார்கள். நாங்கள் சுமத்துறோம். தமிழக வெற்றி கழக பொதுக்குழுல அதை பேச நாங்கள் காவலர்களுக்கெல்லாம் அதாவது தனிப்பட்ட நிகழ்வுகள். அது அந்த ஆள் இன்றைக்கி என்கவுண்டரில் யார் கொலை பண்ணாலும் அவன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அதனால் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தவறு. தனி மனிதனாக அவர் தோட்டத்தில் இருக்கும்போது அவங்க சொந்த தகராறு தான். இது போலீஸுக்கு மக்களுக்கு தகராறு இல்லை, சொந்த தகராறு எங்கேயும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த தகராறு நாங்கள் உடனே பிடிச்சிருக்கோங்க, உடனே என்கவுண்டர் பண்ணியிருக்கோங்க. அதுதான் பாராட்ட வேண்டும். அந்த குற்றச்செயல் ஒரு சம்பவம் நடந்தவுடன் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். எங்கெல்லாம் போய் யாரை வெட்ட போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது.
தகவல் கிடைச்சா காப்பாற்றிடுவோம். தகவல் கிடைக்காத சூழ்நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுப்போம். சார், திமுக யாரும் சார் எதிர்கட்சியா இருக்குது? இப்ப எல்லா கட்சிகளும் எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக வந்தால் தான் எதிர்கட்சி நல்லா இருக்கும். எங்களுக்கு போட்டி நல்லா இருக்கும். குற்றவாளிகள் வந்து சுட்டுக்கொள்வது வந்து அதிகமாக இருக்கு காவல்துறையில. ஒரு புது விதமான தப்பிச்சு ஓடுறவனை என்ன பண்ணுறது? சுட்டுட்டு போகிறான், தப்பிச்சுட்டு போகிறான். தப்பிச்சுட்டு போகிறவனை சுடுற போது எங்கேயாச்சும் சுட்டு தான் பிடிக்க வேண்டியது இருக்குது. சார், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்கவுண்டர் பண்ணித்தான் ஆகணும். இல்லாட்டி தப்பிக்க விட்டுட்டாங்க, ஓட விட்டுட்டாங்கன்னு நீங்களே எங்கள் மேலே பழி போடுவீங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.